இப்போ நம்ம வந்து வாட்டரை ட்ராப் பண்ணி எடுத்து பார்க்க போகிறோம். ஃபோக்கஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன். அதோட ஃபாலோஅப்பாக சில க்ரியேட்டிவ் ஃபோட்டோஸ்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்றதுல இது ஒன் ஆஃப் த வீடியோஸ். இது பேர் ப்ரீ ஃபோக்கஸ் மெத்தட். நிறையா டைம் நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது ஹை ஸ்பீட் சிச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன தான் ஆட்டோ ஃபோக்கஸை வந்து டைரக்ட் பண்ணாலும் அதை வந்து அக்யூரேட்டாக கேப்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வாட்டர் ட்ராப்லெட்டை ஃபோட்டோ எடுக்கிறதும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ இதில் என்ன கான்செப்ட்னா, ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை எதையாவது வச்சு நம்ம ஃபோக்கஸை வந்து லாக் பண்ணிவிட்டு ஃபோக்கஸை வந்து மேனுவலில் வச்சுருவோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து மூவ் ஆகாது. ஃபோக்கஸ் வந்து ஒரு பாயிண்டில் லாக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு தேவையான திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கண்டெய்னர். இந்த ஏன் பிளாக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, மற்ற கலர்லாம் மிக்ஸ் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து பிரிம் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருங்க. இதுக்கடுத்து லைட் எமிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன், இல்லை டைரெக்டாக நம்ம லைட்டே வைக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஐபேடில், நீங்கள் ஒரு டேப்லெட்டில் எதில் வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இமேஜ், கலர்ஃபுல்லான இமேஜை வச்சு இதில் நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு ஆங்கிளில் நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பொசிஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்க, இன்னொரு பர்சனை கூப்பிட்டுட்டிங்கன்னா அவங்க இப்படி பிடிச்சிட்டாங்கனாலே போதும். இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வைக்க தேவையில்லை. மோஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் வைக்கும்போது அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து நீங்கள் ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் தள்ளி போய் பார்க்கும்போது கார் அப்படியே திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ரோடு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அந்த ஆங்கிளில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் கேமரா வைக்கிறோமோ அந்தளவு ரிஃப்ளெக்ஷன் வந்து பெட்டராக தெரியும். அடுத்து இதுக்கு தேவையானது ட்ரைபாடில் செட் பண்ண கேமரா. நான் வந்து Canon EOS 6D அண்ட் 50mm 1.8 ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் அது எந்த கேமரா வேணாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த லைவ் வியூவில் இதை பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது நல்லா கிளியராக தெரியும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் எந்த ஆங்கிளில் பெட்டராக இருக்கோ அந்த ஆங்கிள் வரைக்கும் நீங்கள் வந்து கேமராவோட பொசிஷன் வந்து இறக்கிட்டே வரணும். இறக்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டியூட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி பண்ணுறது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் இது அதெல்லாம் இல்லாமல் பண்ணலாம். ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா ஹை ISO யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து 50mm 1.8 60 போட்டு ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனை எப்படி செட் பண்ணி அந்த ஆங்கிளில் நீங்களே நின்று வந்து இதை எடுக்கலாம். கிட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்னா 50mm அல்லது அதுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கல் லென்த் இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் டைட்டாக இதாகும், சுற்றி இருக்கிறதுலாம் தெரியாமல் இருக்கும். அண்ட் நம்ம வந்து அதை க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். இது போக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது ஏதாவது ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ தட் நம்ம வந்து இந்த ப்ரீ ஃபோக்கஸ் மெத்தடை வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. இது என்னென்னா, நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி இந்த பொசிஷனில் தான் நம்ம வந்து வாட்டர் வரப்போகுது அப்படின்ற ப்ரீ ஃபோக்கஸ் மெத்தட் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வேணும். ஸ்டெப் 1 பார்த்திங்கன்னா, இந்த கேமராவோட ஆங்கிள் செக் பண்ணுறது. நீங்கள் லைவ் வியூ யூஸ் பண்ணி கேமரா செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமாக தெரியுது, இந்த ஃபுல் கண்டெய்னரும் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஆங்கிளில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டெப் 2 அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், அந்த ப்ரீ ஃபோக்கஸ் லாக் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு பீப் சவுண்ட் வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேனுவல் ஃபோக்கஸில் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு அந்த பர்டிகுலர் போர்ஷனில் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வாட்டரை வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷாட் வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் ஃபோக்கஸ் வந்து நம்ம எங்கே வந்து டைரக்ட் பண்ணுமோ அங்கே இப்போ லாக் ஆகிருக்கு. அண்ட் நம்ம கிளிக் எத்தனை தடவை வேணால் பண்ணலாம், ஃபோக்கஸ் வந்து மாறாது. ஓகேவா? இப்போ வந்து இந்த பொசிஷனில் வாட்டரை ட்ராப் பண்ணி நம்ம வந்து ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த வாட்டர் ட்ராப் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து வாட்டரை ட்ராப் பண்ணி எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து வாட்டர் ட்ராப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்த ஷாட்டில் வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து பெருசாக செட் பண்ணல. நம்ம வந்து செட்டிங்ஸை வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணலாம். இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு ப்ரிஃபரபிளாக நமக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷட்டர் ஸ்பீட் வந்து ஹையாக இருக்கணும். அப்பச்சர் வந்து 1.82 அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஜாஸ்தியாக 4 to 5. ஏன்னா ட்ராப் விழுகிற இடம் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிறதும் நமக்கு வந்து தெரியணும். அதனால் அப்பச்சர் வந்து 4 அல்லது 5ல் வச்சுக்கலாம். ஸோ ISO வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இது எடுத்ததுக்கப்புறமும் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ திருப்பி ஒரு ஷாட் எடுத்து பார்க்கலாம். ஸோ
ஸோ இப்போ வந்து நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்ஷன் பெட்டராக இருக்கிறதுக்கு. இப்போ செட்டிங்ஸையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திருப்பி இப்போ எடுக்கலாம். ஸோ இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனோட ஆங்கிள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எங்கே பர்ஃபெக்டாக வருதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்து ஷார்ட்ஸ் வந்து ஹை ஸ்பீடில் நீங்கள் வைக்கணும். அதாவது பர்ஸ்ட் மோட் அல்லது ஹை ஸ்பீட் ட்ரைவ் மோடுன்னு இருக்கும், கண்டினியூஸ் கிளிக்கிங் மோட். ஸோ அது நம்ம வந்து ட்ராப் வந்து ஃபாஸ்ட்டாக எழுதிட்டுருக்கனால கண்டினியூஸ் ஷார்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து அது கேப்சர் ஆக வாய்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை வந்து நீங்கள் எடிட்டிங்கில் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக கொஞ்சம் பெட்டராக ஆக்கணும். பட் ரொம்ப எடிட்டிங் தேவைப்படாது. அட் த மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த ஷார்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இது போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஷார்ட் வந்து பெட்டர் ஆகும். இதை வந்து இன்னும் பர்ஃபெக்டாக எடுக்கிறதுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று வந்து மேக்ரோ லென்ஸு, இது போக ஃப்ளாஷ் வந்து வேணும். ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இதை வந்து எடுத்தால் இன்னும் பிக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கர ஷார்ப்பாக, இவ்வளோ ஐஎஸ்ஓ வந்து தேவையே படாது ஃப்ளாஷ் இருக்கிறனால. இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அதை போடுறேன். அன்டில் தென், ஹாப்பி கிளிக்கிங்.